ஓகே, நம்ம ஜிகேல அழகு 6ல் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தினுடைய பங்கு அப்படின்ற டாப்பிக்கை பார்த்துட்டு வரோம். ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. அதில் ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்ற இயக்கத்தை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்குன்ற டாப்பிக்கில் சென்னை மகாஜன சபை அப்படின்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ரொம்ப ஒரு முக்கியமான இயக்கம். மெட்ராஸ் மகாஜன சபா MMS அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த நொட்டேஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால் ஒரு சில டைமில் டைரெக்டாக கேட்காம MMS அப்படின்னு கூட கேட்டுடலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் தெளிவாக இருக்கணும். சரிங்களா? மெட்ராஸ் மகாஜன சபாவுடைய ஒரு குறுக்கம் தான் MMS. சரிங்களா? ஓகே, சரி. இந்த சபையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான சில நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறாங்க. எம் வீரராகவாச்சாரி, பி ஆனந்தச்சார்லு, பி ரங்கையா, ஜி சுப்பிரமணிய ஐயர், மேலும் பலரும் இதில் சேர்ந்து தான் இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இந்த சபையை உருவாக்குனதில் முக்கியமான பங்கு எம் வீரராகவாச்சாரி, பி ஆனந்தச்சார்லு, பி ரங்கையா, ஜி சுப்பிரமணிய ஐயர். ஓகேங்களா? பொருந்தாது எது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இதில் இருக்கிறதுல சில நேம்ஸை கொடுத்துட்டு பொருந்தாத சில நேமை கொடுத்துட்டு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கரெக்டாக அந்தந்த கேரக்டரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? எம் வீரராகவாச்சாரி, பி ஆனந்தச்சார்லு, பி ரங்கையா, ஜி சுப்பிரமணியம், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு இதில் போதுமானது தெரிஞ்சுக்கிட்டா. சரிங்களா? ஓகே, இந்த இயக்கம் பார்த்திங்கன்னா 1884 மே 16 நிறுவப்பட்டது. 1884 மே 16 நிறுவப்பட்டது இந்த இயக்கம். சரிங்களா? 1884 இந்த ஆண்டே, இது நிறுவப்பட்ட ஆண்டே பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் பார்த்தோம் இல்லையா, அல்லது சென்னை சுதேசி சங்கம், இதனோட இணைக்கப்பட்டது. இந்த இயக்கத்தோட இது இணைஞ்சிக்கிச்சு. சரிங்களா? சென்னை வாசிகள் சங்கத்தை பற்றி நம்ம முன்னாடி இருக்கிற வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஓகே, அந்த இயக்கமும் இந்த இயக்கத்தோட சேர்ந்துருக்குறாங்க. சரிங்களா? ஓகே, இந்த சபை பார்த்தீங்கன்னா அண்ணா சாலை, சென்னை அண்ணா சாலையில் இந்து பத்திரிகை அலுவலகம், எந்த பத்திரிகை அலுவலகம்? இந்து பத்திரிகை அலுவலகத்தில் தான் செயல்பட தொடங்கிச்சு. இந்து பத்திரிகைன்னு சொல்லி ஒரு அலுவலகம் இருக்குது. அந்த பத்திரிகை அலுவலகத்தில் இருந்தால் இந்த சபை செயல்பட ஆரம்பிச்சது. சரிங்களா? ஓகே, இந்த அமைப்போடைய முதல் தலைவர் தான் அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ். சரிங்களா? இந்த அமைப்பினுடைய முதல் தலைவர் யாருங்க? பி ரங்கையா. பி ரங்கையா தான் என்னது இந்த அமைப்பினுடைய முதல் தலைவர் அப்படின்னு சொன்னால் பி ரங்கையா தான். அதே போல் இதனுடைய முதல் செயலாளர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. பி ஆனந்தச்சார்லு. ஓகேங்களா? பி ஆனந்தச்சார்லு. ஏன்னா ரொம்ப முக்கியமானது. அமைப்பினுடைய தலைவர் யார், அமைப்போடைய செயலாளர் யார், முதல் அமைப்பின் செயலாளர், முதல் அமைப்பின் தலைவர் அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. சரிங்களா? ஆனால் ரொம்ப தெளிவாக இருந்துங்க. இந்த அமைப்போடைய முதல் தலைவர்னு பார்த்தா பி ரங்கையா. இந்த அமைப்போடைய செயலாளர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆனந்தச்சார்லு. சரிங்களா? ஓகே, சரி. இதனுடைய சபையோடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாகாணங்களில், சென்னை மாகாணங்களில் பல பகுதிகளில் நடந்த பிரச்சனைகளை ஒருமித்த கருத்தாக்கி அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு நோக்கம். சரிங்களா? ஒருமித்த கருத்தாக மாற்றி அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்திடுவாங்க. சரிங்களா? பலதரப்பட்ட பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் ஒன்று திரட்டி எது முக்கியமான பிரச்சனைன்றத தொகுத்து அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துவாங்க. சரிங்களா? சரி, இதனுடைய பிரதான கோரிக்கைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம். சரிங்களா? இதனுடைய பிரதான கோரிக்கைகள்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் நடந்தது. இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலும் குடிமை பணிக்கான தேர்வுகள் நடந்தது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இது ரெண்டு இடத்துலையும் ஒரே சமயத்தில் நடக்காது. இங்கிலாந்தில் ஒரு டைம் நடக்கும், இந்தியாவில் ஒரு சில சமயத்தில் நடக்கும். சரிங்களா? இவனுடைய பிரதான கோரிக்கை ஒன்று என்னன்னா,
இந்த குடிமை பணிகளை ஒரே சமயத்தில் நடத்துங்க. இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஒரே சமயத்தில் இந்த தேர்வுகளை நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை. அதுக்கடுத்து பார்த்தீங்களா, லண்டனில் இருக்கிற இந்திய கவுன்சிலை மூடிடுங்க, வரியை குறைங்க. ஓகேங்களா? லண்டனில் இருக்கிற இந்திய கவுன்சிலை மூடிடுங்க, வரிகளை குறைங்க அப்படின்ற கோரிக்கையும் அவங்க வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இராணுவ குடியியல் நிர்வாகம்னு ஒன்று இருக்குது. இராணுவத்துக்குன்னு ஒரு குடியியல் நிர்வாகம் இருக்குது. செலவு அதிகமாக எக்கச்சக்கமான செலவுகளை செஞ்சாங்க. அந்த செலவுகளை குறைங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு கோரிக்கை வச்சாங்க. இந்த கோரிக்கைகள் அனைத்துமே என்னாச்சு, பின்னாட்களில் ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தொடங்கப்பட்ட 1885 தான் தொடங்கப்பட்டது இந்த இயக்கம். இந்த கோரிக்கைகள் எல்லாமே காங்கிரஸுடைய கோரிக்கைகளாக மாறிடுச்சு. சரிங்களா? ஐஎன்சி எப்போ தொடங்கப்பட்டது? 1885. அந்த தொடங்கப்பட்ட பிறகு இந்த சபையுடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஐஎன்சியோடைய கோரிக்கைகளாக மாற்றப்பட்டது. சரிங்களா? அவங்களும் அதே டிமாண்ட் தான் வச்சாங்க. சரிங்களா? அந்த விதத்தில் பார்க்கும்போது ஐஎன்சியோடைய முன்னோடி இயக்கம் எதுங்க? இந்த சென்னை மகாஜன சபை. சரிங்களா? ஓகே. அதே போல் இந்திய அரச பிரதிநிதி அந்த சமயத்தில் 1895 இந்திய அரச பிரதிநிதி எல்ஜின் பிரபு என்ன பண்ணுறாருன்னா, டிசம்பர் 1895 சென்னைக்கு வரார். சென்னைக்கு வரும்பொழுது சென்னை மகாஜன சபை என்ன செய்யுதுன்னு சொன்னால் வரவேற்புரையை நிகழ்த்துது. ஆனால் அந்த வரவேற்புரையை ஏற்கவில்லை. யார் ஏற்கல? எல்ஜின் பிரபு அந்த வரவேற்புரையை நிராகரிக்கிறார். சரிங்களா? இந்த கூற்று காரணம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேராகிராஃபை கொடுத்துட்டு ஒரே ஒரு வரியை மாற்றிடுவானுங்க. வரவேற்புரையை ஏற்றார்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தா தான், இதை நிராகரிச்சார்ன்றத விஷயம் தெரிஞ்சாதான் நீங்கள் அந்த இடத்துல கரெக்டான ஒரு பதிலை கொடுக்க முடியும். சரிங்களா? அதனால் எல்லா விஷயமும் முக்கியம். ரொம்ப ரொம்ப அப்சல்யூட்டியாக நீங்கள் எல்லாத்தையும் கவனித்து படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், 1920 ஐஎன்சியோட இணைஞ்சி செயல்பட்டது இந்த இயக்கம். சரிங்களா? 1920 ஐஎன்சியோட சேர்ந்து செயல்பட்டுச்சு. சரிங்களா? ஓகே. 1930 அந்த 30ன்னு சொன்னாவே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஞாபகம் ஒன்று வரும். என்னன்னு சொன்னால் உப்பு சத்தியாகிரம். 1930 ஏப்ரல் 22. 1930 ஏப்ரல் 22. சரிங்களா? உப்பு சத்தியாகிரத்தில் போது சென்னையில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டவுனு, ஏனைக்கவுனி, உயர்நீதிமன்றம், கடற்கரை பகுதி இந்த இடத்துலலாம் தலைமையேற்று நடத்திய அமைப்பு எதுங்க? இந்த சென்னை மகாஜன சபை தான். எந்தெந்த இடம்லாம் கேட்பாங்க? ஜார்ஜ் டவுன், ஏனைக்கவுனி, உயர்நீதிமன்ற வளாகங்கள், கடற்கரை பகுதிகள். சரிங்களா? ஓகே. இந்த போராட்டம் நடத்தும் போது போராட்டத்தில் ஈடுபட்டவங்கலாம் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. சரிங்களா? சரி, இந்த போராட்டத்தின் போது கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானவங்க போராட்டம் இன்னும் வீரியம் பெறுது. அதை விசாரிக்கிறதுக்காக ஒரு குழு நியமித்தாங்க. சரிங்களா? அந்த குழு அந்த பிரச்சனையை விசாரிக்கிறதுக்கு ஒரு குழுவை நியமித்தாங்க. அந்த குழுவோடைய தலைமை யாருங்க? டிஆர் ராமச்சந்திர ஐயர். ஓகேங்களா? டிஆர் ராமச்சந்திர ஐயர். 3 பேர் கொண்ட குழு. எத்தனை பேர்? 3 பேர். அந்த 3 பேருக்கு ஹெட் யாருங்க? டிஆர் ராமச்சந்திர ஐயர். சரிங்களா? ஓகே. ஆங்கில அரசு காங்கிரஸுக்கு தடை விதிச்சிடறாங்க. ஒரு காலகட்டத்தில் ஆங்கில அரசு காங்கிரஸுக்கு தடை விதிச்சிடுறாங்க. அந்த தடை விதித்த டைமில் சென்னை மாகாண சபை என்ன பண்ணுதுன்னு சொன்னால் சில பொருட்காட்சிகளை நடத்தி அதன் மூலயமா போராட்டத்தை வலுப்பெற செய்கிறாங்க. சரிங்களா? பொருட்காட்சிகள் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் காதினா கைத்தறி. சரிங்களா? காதினா கைத்தறி. இந்த கைத்தறியை பற்றின விழிப்புணர்வு, சுதேசி பொருட்களை காட்சிப்படுத்தி போராட்டம் படுத்துகிறாங்க. விதேசின்னு சொன்னால் நாடுகளுக்கு பிற பகுதியிலேருந்து வரக்கூடிய பொருட்கள்.
சுதேசின்னா நம்மளே உற்பத்தி செஞ்சுக்கிறது. ஓகேங்களா? செல்ஃப் மேனேஜ்மெண்ட், நம்மளே வந்து செல்ஃபாக ப்ராசஸ் பண்ணிக்கிறது தான் இந்த சுதேசி பொருட்கள். சுதேசிக்கும் விதேசிக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? விதேசினா அந்நிய பொருட்கள், சுதேசினா நம்மளுடைய பொருட்களே. சரிங்களா? இந்த விஷயத்தெல்லாம் வந்து செஞ்சு இந்த சபை என்ன பண்ணுது, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஓகே. காங்கிரஸை ஒடுக்கும்பொழுது இந்த சபை வந்து அதை எடுத்து நடத்துகிற அளவுக்கு வலிமை பெற்ற ஒரு அமைப்பாக இருந்துச்சு. சரிங்களா? அதே போல் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு சொன்னால், 1896 அக்டோபர் 24 மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாரு, இந்த சபையில் வந்து உரையாற்றி இருக்கிறார். ஓகேங்களா? கேட்கலாம். 1896 அக்டோபர் 24 இந்த சென்னை மாகாண சபையில் வந்து மகாஜன சபையில் பார்த்தீங்கன்னா யார் உரை நிகழ்த்தினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. சரிங்களா? ஓகே. அதே போல் இந்த சபையோடைய பொன்விழா நடந்த சமயத்தில் யார் வந்து கலந்து கொண்டது, நேரு வந்து கலந்துக்கிறார். ஜவஹர்லால் நேரு வந்து கலந்து கொண்டிருக்கிறார். இதுவும் ஒரு முக்கியமான நிகழ்வு. சரிங்களா? ஓகே. இந்த சபை இது மட்டும் இல்லாமல் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்லையும் பங்கெடுத்தது. அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டு தான் ஜி சுப்பிரமணியம் இருக்கார் இல்லையா, அவர் தன்னுடைய மகளுக்கு மறுமணம் செய்து வைக்கிறார். விதவையாக இருக்கிற தன்னுடைய மகளுக்கு மறுமணம் செய்து வைத்தவர் யாருன்னு சொன்னால் ஜி சுப்பிரமணிய ஐயர். ஓகேங்களா? இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த சபை வந்து சமூக சீர்திருத்த இயக்கங்கள்லையும் சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கிராமப்புறவாசிகளை ஒன்று திரட்டி சென்னை மாகாண சங்கம் நிறுவப்பட்டது. சென்னை மாகாண சங்கம் எந்த ஆண்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1892 சென்னை மாகாண சங்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கிராமவாசிகளையும் ஒன்றிணைச்சு அவர்களையும் போராட்டத்தில் ஈடுபட வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த சென்னை மாகாண சங்கம் 1892 நிறுவப்பட்டது. சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சங்கம், சென்னை மாகாண சங்கம் இதெல்லாம் வெவ்வேறானது. சரிங்களா? அதெல்லாம் போட்டு குழப்பிக்கூடாது. ஓகேவா? அந்த வார்த்தையும் அதனுடைய இயக்கத்தினுடைய பொருளையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை மகாஜன சபையோடைய பிராந்திய மாநாடு நடைபெற்ற பிறகு ஐஎன்சியோடைய முதல் மாநாடு நடந்துச்சு. எங்கன்னா பாம்பேயில் நடந்துச்சு. அந்த பாம்பேயிலேயே வந்து இந்த இயக்கம் வந்து இணைக்கப்பட்டது. இது ஒரு தகவல் தான். சரிங்களா? இந்த சபையோடைய மாநாடு, அதாவது பிராந்திய மாநாடு முடிந்த பிறகு பம்பாயில் நடைபெற்ற ஐஎன்சியோடைய முதல் மாநாட்டில் தான் இணைக்கப்பட்டது. சரிங்களா? சரி, இதனுடைய தொடக்க விழாவில், அதாவது இந்த சபை ஏற்படுத்தப்பட்ட போது தொடக்க விழாவில் பங்கெடுத்தவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான நபர்கள் பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர், எம் வீரராகவாச்சாரி, ஆனந்த சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி. ஓகேங்களா? இவங்களாம் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்த முக்கியமான நபர்கள். சரிங்களா? இதில் வந்து இந்த ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவாச்சாரி, ஆனந்த சார்லு, ரங்கையா இவங்களாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. சரிங்களா? ஓகே. நீங்கள் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு டைமுக்கு 2 முறை கேளுங்க, வாசித்து பாருங்கள். புத்தகத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகத்தினுடைய எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். சரிங்களா? சலனப்படாமல் எடுத்து அடிக்கடி படிக்கணும். அப்பப்போ ரீகால் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? இதுவே போதும். நீங்கள் ரீகால் பண்ணும் போதெல்லாம் இதை எடுத்து நீங்கள் கேட்டுனாலே போதும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.